2026 உங்கள் ப்ரைவசி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம். இந்த வருஷம் இந்த 3 விஷயத்தை வந்து மாற்றிக்கோங்க. நம்பர் 1, மெசேஜிங் ஆப். சிக்னல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க கிட்ட மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரை வந்து ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் உங்கள் யூசர் ஐடி மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ கூட நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் சேட் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவங்க மெசேஜஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு, பேங்க்கு, துணிக்கடை, நகைக்கடைன்னு சொல்லி எங்கெல்லாம் உங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறாங்களோ அவங்க கன்சென்ட் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க யாராவது உங்ககிட்ட நம்பர் கேட்டாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் கொடுக்க முடியாதுன்னே சொல்லுங்கள். அதையும் மீறி ஒரு சிலர் வந்து எங்கள் சிஸ்டமில் வந்து ஏதாவது நம்பர் என்ட்ரு பண்ணால் தான் அது அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் தப்பாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சினாரியோ இருக்கும். ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் எப்படி சிக்னல் யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த நான் சொல்ல போகிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜுக்கும் வந்து லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஒன்றுத்துக்குமே உதவாத மெசேஜ் அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ லேட்டாக ரிப்ளை பண்ணுற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதில்ல, சிக்னல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து சிக்னல் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். இப்போது சிக்னலில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணி பழகுங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். வாட்ஸ்அப்பில் இவன் ஸ்லோவாக தான் ரிப்ளை பண்ணுவான், சிக்னல்னா டக்குன்னு ரிப்ளை பண்ணுவான் அப்படின்னு. ப்ரோ, இப்படியெல்லாம் பண்ணால் என் கூட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி ஒருத்தவங்க கூட பேசணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கூட பேசுகிறதுக்கு அவன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, வாட்ஸ்அப் இருக்கிறதுனால உங்கள் கூட பேசுகிறான். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்பர் 2, ப்ரௌசர். பிரேவ் இல்லைனா சஃபாரி யூஸ் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் இன்னமும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து மால்வேரோ வைரஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சமம். இன்னுமே வந்து டிஃபால்ட்டாக தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் வந்து எனேபிள்டாக தான் வச்சுருக்காங்க. ப்ரைவசி கம்யூனிட்டி வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணியும் கூட ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கூகுளோட ஆட் ரெவன்யூ வந்து பயங்கரமாக அடி வாங்கும். நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் கம்பெனி அப்படின்னு. அப்படி கிடையாது. கூகுள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. பிரேவில் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே டிசேபிள்டாக தான் இருக்கும். நிறைய ட்ராக்கர்ஸ், ஆட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே அதுவே பிளாக் பண்ணிடும். privacytest.org அப்படின்ற லிங்க்குக்கு போனீங்கன்னா எல்லா ப்ரௌசரோட கம்பேரிசன் போட்டிருக்கும். அதில் போய் படித்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது கூட சர்ச் இன்ஜினும் மாற்றணும். நீங்கள் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேவ் சர்ச் கூட ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா தான் இருக்குது. டக்டக்கோவும் இன்னொரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். கூகுளுக்கு பதிலாக பெர்ப்ளெக்சிட்டி மாதிரியான ஏஐ சர்ச் டூல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கும், ஏஐ. சப்போஸ் உங்ககிட்ட நல்ல ஜிபியூ இருக்குது அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் மாடலை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கலில் ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, கிளாடு, ஜெமினை இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் கிட்ட போய் உங்கள் ஹெல்த் டேட்டாவோ இல்லை உங்கள் பர்சனல் இஷ்யூஸோ ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்காக்னிட்டோ மோடோ இல்லைனா ப்ரைவசி மோடு மாதிரி ஏதாவது ஒன்று, டெம்பரரி மோடு அந்த மாதிரிலாம் வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக சாட் ஜிபிடி ஃபார் ஹெல்த், கிளாட் ஃபார் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்கள் மெடிக்கல் டேட்டாவுக்கு தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. செட்டிங்ஸில் போய் எல்லா பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இன்னும் டீப்பாக போனால் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.